தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றியதாக கூறும் திமுக அரசு வெள்ளை அறிக்கை கேட்டால் அஞ்சி ஓடுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு அஞ்சி திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஓடுவது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் குற்றச்சாட்டு எனவும், அதற்கு பதிலளிப்பதாக கூறி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தம் 1 மணி நேரத்திற்கு செய்தியாளர்கள் சந்திப்பு நீடித்தது எனவும், ஆனால் அதில் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அமைச்சர்கள் விளக்கியது அரை நிமிடம் தான் எனவும் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து 32 பக்கங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது எனவும், அதில் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றிய விளக்கம் வெறும் 12 வரிகள் மட்டும்தான் இருந்தது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதைத்தான் விரிவாக தரவுகளுடன் அமைச்சர் விளக்கியதாக முதலமைச்சர் கூறுகிறார் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். திமுக அரசு உண்மையாகவே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் அவற்றின் வரிசை எண் வழியாக எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன, அவற்றுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதனால் எவ்வளவு பேர் பயனடைந்துள்ளனர் என்ற விவரங்களை உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதைத்தான் பல ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருவதாகவும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு நேர்மையான அரசாக இருந்தால் வெள்ளை அறிக்கையை வெளியிடாமல் அஞ்சி நடுங்கி ஓடுவது ஏன் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பெரும் குறையே நாட்டிலும் அவரது அரசிலும் என்ன நடக்கிறது என்பதே அவருக்கு தெரியாது என்பதுதான் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரை சுற்றியுள்ளவர்கள் என்ன கூறுகிறார்களோ அவை அனைத்தையும் உண்மை என்று நம்பி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், அவர்கள் மு க ஸ்டாலின் சொல்லும் பொய்களை எல்லாம் உண்மை என்று நம்ப மாட்டார்கள் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.